பாரிய மோசடிகளுடன் தொடர்புபட்டிருக்கும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அம்பலப்படுத்த தயாராகும் மொட்டு கட்சி. இஸ்ரேலிய மத மையங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, பிரதமர் சுட்டிக்காட்டு. இலங்கையில் மாகாணம் ஒன்றில் கண்டறியப்பட்ட ஆயிரக்கணக்கான காசநோயாளிகள். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு அழுத்தம் வழங்க வேண்டும், அமெரிக்காவிடம் ஸ்ரீதரன் வேண்டுகோள். இலங்கையின் புதிய அரசியலமைப்பு சபாநாயகர் விடுத்துள்ள நம்பிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கிய சந்தேக நபர். அரிசி இறக்குமதியில் பாரிய மோசடி. அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாரிய மோசடிகளுடன் தொடர்புபட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான காமினி லோககே குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்தவர்களின் விவரங்களை வெளியிடும் பெண்டோரா பேப்பர்ஸ் ஆவணங்களில் இலங்கை ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பற்றிய விவரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் பெயர்கள் இந்த ஆவணத்தில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் சொத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தாம் அம்பலப்படுத்த உள்ளதாக காமினி லோககே தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அரசாங்கம் குறித்த நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை எந்தவொரு விடயம் தொடர்பிலும் விசாரணை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை எதிர்கொள்ள தாங்கள் தயார் எனவும் காமினி லோககே மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சட்டத்தரணி அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய மத மையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்தவொரு அரசாங்க நிறுவனமும் இதுவரை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சோ அல்லது அதன் எந்தவொரு திணைக்களமுமோ இஸ்ரேலிய மத மையங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. எனினும் இவ்வாறான நிலையங்கள் பராமரிக்கப்படுவதை தாம் அறிந்திருப்பதாக கூறிய பிரதமர் அவை பற்றிய தகவல்களை பெற்று நிலைமையை அவதானித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் ஏறக்குறைய 8000 பேர் காசநோய்க்கு ஆளாகியிருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக காசநோய் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் சுகாதார கல்வி அதிகாரி சந்தியா குமுதினி தெரிவித்தார். இருமல் நீடித்தால் 15 நாட்களுக்கு பிறகு உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சளி பரிசோதனை செய்வது நல்லது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலியில் நடைபெற்ற சுகாதார கல்வி கண்காட்சியில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2035 ஆண்டளவில் இலங்கையிலிருந்து காசநோயை இல்லாதொழிப்பதே எமது நோக்கமாகும். இந்த நோய் குறித்து அடிமட்ட அளவில் எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் வெட்கத்தால் நோய் நிலை மறைக்கப்படுகின்றது. அத்துடன் நோய்க்கு தேவையான அனைத்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை எந்த அரசு மருத்துவமனையிலிருந்தும் இலவசமாக பெற்றுக்கொள்ளும் வசதியுடன் தேவையான மருந்துகளும் எங்களிடம் உள்ளன. சிகிச்சைக்காக யாரும் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை என்றார். 2 வாரங்களுக்கு மேல் இருமல் நீடித்தால் கண்டிப்பாக அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து 6 மாதத்தில் குணமடைய வாய்ப்பு உள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோரும் வகையில் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்ற அமெரிக்கா அழுத்தம் வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜிலிசாங்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை கொழும்பில் நடைபெற்ற போதே
மேற்குறித்த விடயத்தை ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல், புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தமிழர்களுக்கான சமஷ்டி தீர்வுக்கான சாத்தியமின்மைகள் எழும்போது அது சார்ந்த அரசியல் நகர்வுகளின் தேவைப்பாடு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் அமெரிக்க தூதுவருடனான இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இதற்கு எதிரணிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என்று சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் பலமான ஆளும் கட்சி உள்ளது. எனவே புதிய அரசியலமைப்பை இயற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டவாக்க சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். புதிய அரசமைப்பு அவசியம் என நாட்டு மக்களும் கருதுகின்றனர். இதற்குரிய மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது. இது தொடர்பிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரொருவர் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு வருடக்கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகமது நிலாப்தீன் முகமது ரிம்சான் என்பவரே கொழும்பு மேலதிக நீதவான் பெசன் அமரசேன முன்னிலையில் இவ்வாறு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் கொழும்பை அண்மித்த பாதுகை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. மேற்குறித்த ரிம்சான் சிரியாவில் IS இயக்கத்தின் மூலம் ஆயுத பயிற்சி பெற்றுள்ளதாகவும் அந்த இயக்கம் பயன்படுத்தும் ரகசிய தொடர்பாடல் வழிமுறையை கையாள்வதில் பயிற்சி பெற்ற ஒருவர் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கையில் IS இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு நிதி மற்றும் ஏனைய பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாக அவர் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரிசி இறக்குமதியில் பாரியளவில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடு மற்றும் பச்சை அரிசி வகைகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் பெருமளவில் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்தே இந்த மோசடி இடம்பெறுகின்றது என்பது குறித்து சந்தேகம் எழுவதாக மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசி இறக்குமதி தொடர்பில் ஏற்கனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சுமத்தி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.